வணக்கம் நண்பர்களே. மைவி3 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு மைவி3 உறுப்பினர்களுக்கு பல இன்னல்களையும் பல சவால்களையும் நிறைந்த ஆண்டாக அமைந்தது. அதுபோல் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையாமல் நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆக்சுவலாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற முயற்சியை நீங்கள் முன்வைக்கணும். அது மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மகிழ்ச்சியான வருடமாக அந்த வருடத்தை மாற்றிடலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக மைவி3யை பற்றி வீடியோ போட ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா நான் என்னோடய நண்பர்களுக்காக தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். நண்பர்கள் நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலிமா தான் நான் இந்த வீடியோவே போட ஆரம்பித்தேன். ஸோ 2024 பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதில் ஒரு சிலர் மனசு விட்டுட்டாங்க. ஒரு சிலரை அடுத்து நம்ம சர்வேயிங் என்ன பண்ணுறது, நம்மளோட வாழ்க்கையை தொடர என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தீங்க. பட் இது எல்லாமே நாம் நினச்சா எல்லா பிரச்சனைகள்லையும் இருந்து வெளியில் நம்மளோட குடும்பத்தை நல்லபடியாக நம்ம தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே நினைக்கல. எல்லாருமே நம்ம அமௌண்ட் போட்டோம் பணம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே இருந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அவங்களோட அன்றாட செலவுகளை அவங்களால பூர்த்தி செய்ய முடியல. நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறையா சந்திச்சிட்டிங்க. இப்போது என்னோடய நண்பர் ஒருத்தர், அவரும் ஆக்சுவலாக உங்களை மாதிரி தான். அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்டுறதுல போதிய வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மைவி3 அவர் தேர்ந்தெடுத்தார். மைவி3 தேர்ந்தெடுத்து முதல்ல ஒரு ஐடி போட்டார். ஒரு ஐடி போட்டு அந்த இனிஷியல் அமௌண்ட்டு 10,000 சம்திங் டேக்ஸ் போக அந்த அமௌண்ட் ரெகுலராக வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, தன்னோட மனைவி மேலே இன்னொரு ஐடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மேலே இன்னொரு ஐடி போட்டார். மனைவியின் பேரில் இன்னொரு ஐடி போட்டார். ஆக்சுவலாக முதல்ல போட்ட அமௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வட்டிக்கு தான் வாங்கியிருந்தார். இரண்டாவதாக போட்ட அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா வட்டிக்கு தான் வாங்கியிருந்தார். ஸோ அந்த ஆட்டோ ஓட்டுறதன் மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானம் தனக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு நினச்சி தான் அவர் இந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தார். அப்புறம் பிப்ரவரி மாதம் 2024 அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்ச அவர் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து பேமெண்ட் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் உடஞ்சி போயிட்டார். ரொம்ப நிறைய பிரச்சனைகளை அவரும் மற்றவங்க எதிர்கொள்கிற மாதிரி நிறைய சவால்களை எதிர்கொண்டார். நான் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணார், மற்ற நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணார். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்டு இருந்தார். ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இனி நடக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக கொண்டுட்டு போகணும். இதெல்லாம் யோசித்து அவர் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோடு உழைக்க ஆரம்பித்தார். பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாடகையும் அவர் மிஸ் பண்ணுறதில்ல. நார்மலாக இருக்கிறத விட கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அன்னைக்கு இவர் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவர் இன்றைக்கி கடன் வாங்கிட்டு 2 லட்ச ரூபா அவருக்கு கடன் இருக்குது. 2 லட்ச ரூபா கடன் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா 4,000 அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இது எல்லாத்தையும் சமாளித்து வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இன்றைக்கி இருக்கார். ஸோ அன்னைக்கு இந்த கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி தன்னால் முடியாது, தனக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானம் வருது. அவருக்கு 4,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுறாரு. அது போக தன்னோட குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. ப்ளஸ் அவரால் இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவரால் எப்படி மாற முடியுது, அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும். இது ஒன்றுமே இல்லை, தன்னம்பிக்கையோடு உழைக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்கார். ஸோ நீங்களும் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
என்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நீங்கள் இதையெல்லாம் மறந்துட்டு மீன்ஸ் நீங்கள் அதை வந்து நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை மறக்க சொல்லலை, அது தேவையில்லைன்னு சொல்லலை. இப்போதைக்கு நீங்கள் அதை கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒதுக்கி வைங்க. உங்கள் மைண்டில் வந்து கொண்டுட்டு போகாதீங்க. மைண்டில் கொண்டுட்டு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல் தான் வரும். ஸோ இதையெல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ என்னுடைய நண்பர் என்ன பண்ணாரோ அதே போல் நீங்களும் தன்னம்பிக்கையோட நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஏதாவது ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, அதை தன்னம்பிக்கையோட ஒரு லட்சியத்தோட நீங்கள் தான் அதில் வந்து போராடி நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு வருடத்தில் இதை வந்து ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு அது வரப்போ வரட்டும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே வரப்போ உங்களுக்கு வர வேண்டிய தருணத்தில் வரட்டும். அது வரைக்கும் அதை மைண்டில் கொண்டுட்டு போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் வந்து உங்கள் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்களும் வந்து உங்களை வருத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வந்து மாற்றிட்டு நல்லபடியாக நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சியான வருடமாக மாற்றி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அன்பான வேண்டுகோளாக இங்கே நான் வைக்கிறேன். ஏன்னா இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. இந்த நாளில் வந்து அமௌண்ட் வரும், அந்த நாளில் வந்து அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு. பட் எதுக்குமே வந்து இன்னும் வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மனசை வச்சா இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய அனைத்து நாட்களையுமே நீங்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.